Hello viewers, நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு செயின் ஸ்டிட்ச் பேசிக்ஸ் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதிலே வந்து லென்த்தியா வந்து செயின் ஸ்டிட்ச் நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கற்றுக்கும்போது நம்ம லென்த்தியாக தான் போடுவோம். அண்ட் வந்து நம்ம வந்து சாதா நூலில் தான் நம்ம கற்றுக்கும் போது சாதா நூலில் தான் கற்றுக்கணும். இது வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். பீட்ஸ் ஒர்க் தைக்கும் போது தான் இந்த நியூல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்போவுமே ஒர்க் போடுறதுக்கு சில்க் த்ரெட் தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் போடும்போது சிங்கிள் நூல் வச்சு போட மாட்டோம். எப்போவுமே சில்க் த்ரெட்டில் டபுள் நூல் வச்சு தான் போடுவோம். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து கற்றுக்கிறதுக்காக நம்ம சிங்கிள் நூல் வச்சே நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நான் இதில் வந்து போடுறது நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக நான் போடுறது இப்போ கற்றுக் கொடுக்குறேன். சின்னதாக ஏன்னா கற்றுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த இந்த நூலில் வந்து துணி தைக்கிற நூலில் வந்து நம்ம பெருசாக போடுறதுக்காக கற்றுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக போடும்போது சின்னதாக போடும்போது தான் நம்மளுக்கு இந்த வளைவுலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பெண்டெலாம் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, லாங் செயின் போட்டிங்கன்னா அந்த பெண்டிலலாம் நம்மளால் போட முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்லாம் போடலாம், பட் பெண்டில் வந்து சின்னதாக தான் போடணும். ஸோ அது வந்து சரி த்ரெட்டில் போடுறது. சரி த்ரெட் அதே மாதிரி எப்போவுமே சரி த்ரெட் வந்து நம்ம சிங்கிள் ஸ்ட்ரைன்ஸில் தான் வந்து இது சரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சிங்கிள் நூல். ஸோ இதை வச்சுக்கோங்க, ஒரு எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம செயின் போடலாம். கொஞ்சம் குட்டியாக போடலாம். ஓகே, ஒரு லூப். இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலேருந்து நம்ம கீழே வரும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது இந்த ஹூக் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். சுற்றிட்டு ரொம்ப வந்து லூஸாக ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ரைட் ஹேண்டும் சரி லெஃப்ட் ஹேண்டும் சரி ரொம்ப லூஸாக போடுங்க, இருக்காதீங்க பிடிச்சி. அப்புறம் வந்து நூலில் இந்த கிளாத்தில் வந்து சுருக்கம் விழ ஆரம்பித்தோம். நூலும் கீழே ஈஸியாக விடுங்க, எடுக்கும்போதும் வந்து ஈஸியாக எடுங்க. பிடிச்சி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுலாம் இழுக்க வேண்டாம், ஸ்மூத்தாகவே வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். போட வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவே வரும். உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் போட்டு பழகிடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இது பேசிக் இல்லையா, எல்லாத்துக்குமே இதுதான் வந்து பேசிக்கு. ஸோ கொஞ்சம் போட்டு பழகுங்க. இப்போது பெண்டு வரப்போகுது. ஸோ இன்னுமே கூட நம்ம குட்டியாக போடலாம், இன்னும் சின்னதாக போடலாம். அப்போ தான் வந்து நம்ம பெண்டெலாம் நல்லா போட முடியும். குட்டியாக போடும்போது வளைவுலலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் லென்த்தியாக போட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. எப்படி போட முடியும், இப்படி இது ஸ்ட்ரெயிட் லைன் வருது இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பெண்டு போடும்போது குட்டியாக போடணுன்ட்டு. இன்னும் குட்டியாக போடணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா குட்டியாக போடுங்க, நல்லா வரும். உங்களுக்கு நல்லா செயின் ஸ்டிச் வந்து நல்லா வந்தப்புறமா நீங்கள் குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு பழகுங்க. இப்போது உங்களோட ஹேண்ட் வந்து டைரெக்ஷன் வந்து இப்படி திருப்பிக்கணும். இப்போ நீரை தான் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். பெண்டு வரும்போது நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெண்டு வந்து பர்ஃபெக்டாக அந்த வளைவு வரும். ஃபுல் ஒர்க்கும் போடும்போது நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக தான் போடுவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அப்புறம் சின்னதாக இருக்குது, அப்படி போயிட்டுருக்கு. இப்படிலாம் நம்ம வந்து மெயின் ஒர்க்கில் போட முடியாது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக காட்டி அப்புறம் பெண்டில் வரும்போது எப்படி குட்டியாக போட்டால் தான் அந்த பெண்டு பர்ஃபெக்ஷன் வரும், அதுக்காக தான் நான் வந்து குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு செயின் எப்படி குட்டியாக போடுறோமோ அதே லென்த்து தான் எல்லாமே போடணும். அப்போ தான் ஒர்க் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த பெண்டு வந்து நல்லா வந்துடுச்சிங்களா, பர்ஃபெக்டாக. அந்த வளைவு குட்டி குட்டியாக போட்டால் அந்த வளைவு எப்படிப்பட்ட வளைவு வேணால் நம்ம எடுத்துடலாம். நீட்டாக போடும்போது பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக தானே, நம்ம இதுவே மெயினாக போட போகிறது இல்லையா? ஸோ பெருசாக போட்டு பழகிக்கோங்க. பெண்டுக்கு மாத்திரம் நீங்கள் பெண்டு பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன செயினாக போட்டிங்கன்னா பெண்டு அழகாக இருக்கும். கர்வ்ஸு, அந்த கார்னர்ஸு. நெக்ஸ்ட் இப்போ நான் ஸ்கொயர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸ்கொயரில் எப்படி கார்னரில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதை காட்டுறேன். முடிய போகுது. ஸோ எண்டு முடிக்கும்போது
இன்னும் நான் உங்களுக்கு என் நாட் எப்படி சொல்லித்தரேன் இல்லையா. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள், நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் எண்டு இழுத்து விட்டுட்டு பெரிய லூப்பாக எடுத்துக்கோங்க. அந்த லூப்பை வந்துட்டு சும்மா ஒரு சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு த்ரெட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா இப்படி கீழே வந்து இந்த நீடில் விட்டு அப்படியே இதை புல் பண்ணுங்கள். கீழே பிடிச்சி இழுங்க. ஓகே, கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம யூ எப்படி போகிறது, இந்த டிசைன் எப்படி போகிறது பார்த்தோம் இல்லையா. இதுதான் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பேக் ஷேப். இதுதான் யூ ஷேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் இதை காட்டினேன். இந்த பெண்ட்லலாம் எப்படி கர்வ் அழகாக வருதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக போட்டால் எப்படி பெண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்து வந்து நம்ம டிசைன்ஸ் இங்கே போடும்போது நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு வரைஞ்சி போடுவோம் இல்லையா. நிறைய யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் என்னென்னா வந்து ஒன்று ஸ்கொயர், சர்க்கிள், மெயினாக வந்து இந்த லீஃப் டிசைன் எல்லாத்துக்குமே வரும். ஓகே, எல்லா இதுலேயும் வந்து லீஃப் டிசைன் வரும். அதுக்கப்புறம் இந்த மேங்கோ டிசைன் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஷேப்பாக போடுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த கார்னர் வந்துடுச்சு. ஸோ குட்டியாக போட்டு சின்ன ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து திரும்பும்போது உங்களுக்கு ஷேப் வரும். இந்த கார்னர் வரும்போது குட்டி போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ உங்கள் ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கொயர் ஷேப் வந்துடுச்சிங்களா உங்களுக்கு. அந்த கார்னர் வந்து குட்டியாக போட்டு இந்த பெண்ட் வந்து நல்லா வரணும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் இந்த கார்னரில் வந்து ஷார்ப் எட்ஜஸாக வரணும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். நீங்கள் ஓவரால் ஒர்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைன்யூட் மிஸ்டேக்ஸ்லாம் தெரியாது. நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸாக ஏதாவது இருந்தால் தெரியும். பட் எல்லாம் நம்ம ஃபுல் ஓவரால் ஒர்க் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு கூட நம்ம போடுவோம். ஸோ இது ஓரளவுக்கு இந்த ஷேப் ஆஃப் தி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அடுத்து லீஃப் பார்க்கலாம். கார்னர்லேருந்து எடுத்துக்கோங்க. கிட்ட வரும்போது குட்டியாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, குட்டியாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது மேங்கோ ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ் வரும்போது ஷேப் வரணும்னா குட்டியாக போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 3 ஸ்கொயர் இந்த லீஃப் ஷேப் அண்ட் மேங்கோ ஷேப் 3 போட்டாச்சு இல்லையா. ஸோ இது எப்பவுமே இந்த கார்னரில் இந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக போட்டுக்கோங்க. ஷார்ப்பாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக தெரியும். அண்ட் இது பாருங்கள், இந்த கார்னர்ஸ் இந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த பிளண்ட்டாக மொக்கையாக இப்படி வந்து பெண்ட் பண்ண மாதிரியோ இல்லை நல்லா போடலன்னா இந்த அழகாக அந்த லீஃபோட ஷேப் வந்து சரியாக தெரியாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேயா. ஸோ ஃபினிஷிங் நல்லா போடுற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப்பாக இருக்கணும் இந்த எட்ஜஸ் எல்லாம். இப்போது சர்க்கிள் போடலாம். சர்க்கிள் வந்து இந்த ஷார்ப் பெண்டிங்கெலாம் வராது. பட் அழகாக வந்து உங்களுக்கு ஷேப் வந்து டேர்னிங்லலாம் வந்து குட்டியாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் ஆஃப் த சர்க்கிள் நல்லா வரும். ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கும் பெண்ட் பண்ணி போகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸ்ட்ரெயிட்டாக போட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டே போயிடலாம். இதே ஒரு
பெண்டிங்கு அந்த கர்வெல்லாம் வரும்போது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிள் போட்டு பழகிக்கோங்க. அதனால தான் இந்த சர்க்கிள் ஷேப் போட்டிருக்கேன். தேங்க்யூ வியூவர்ஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கிற டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.